சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது ஆர்கானிக் மாவு இருந்தாலும் அதில் இருக்க சாஃப்ட்னஸ் இந்த தோசையிலையோ இட்லியோ இதில் வருமா, இல்லை ஹார்ட்னஸ் ஆகிடுமா? ஒரு 10 lakhs கிட்ட மந்த்லி டர்ன் ஓவரா? பாரம்பரிய அரிசியில் தோசை மாவு, இட்லி மாவு மட்டும் இல்லாமல் பல்வேறு பாரம்பரிய உணவுகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனர் மண்வாசனை மேனகா நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட பிரத்யேகம் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மேனகா. வணக்கங்க. ஓகே, உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே. முக்கியமாக நிறைய இப்போது சேல்ஸ் ஆகிறது என்னென்னா, எல்லோரும் விரும்புகிற மாதிரி இப்போ ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் விரும்புகிறாங்க. எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா டாப் செல்லிங் ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவு ஐட்டம், அதாவது ஈர மாவு. இப்போ கடைக்கு கடை வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு வந்து வெள்ளை மாவுகளை நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அரிசியில் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க உடனே இட்லி சாப்பிட்ணும், அது சாப்பிட்றதுக்கு இட்லி மாவு வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், மாப்பிளை சம்பா இட்லி தோசை மாவு, மல்டிகிரெயின் இட்லி தோசை மாவு, கம்பு இட்லி தோசை மாவு நாங்கள் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு நிறைய க்ளவுட் கிச்சன், ஹோட்டல்ஸு, கல்யாணத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஸ்மால் ஃபங்க்ஷன்னாலும் உடனே எங்கள் கிட்டேருந்து வந்து இந்த ஆர்டர்ஸான மாவை வந்து கேட்டுடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு ஐட்டமை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் ஐட்டம்ஸ் மாவுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? மாவை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதோட ஷெல்ஃப் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் தான். ஓகே. ஈரமாவு நாங்கள் பவுடர் பேஸஸும் நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா, காட்டியானம், குள்ளக்கார், கருங்குருவைன்னு இந்த மாதிரி நிறைய தோசை மாவுகளை பண்ணுறோம். மில்லட் தோசை மாவையும் நம்ம பண்ணுறோம். பவுடர்ஸை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் மாவாயிடுமா? தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மாவாயிடும். அதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கலர் கிடையாது, கருப்புளுந்து தான் நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நார்மலான நம்ம மாவு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ மக்களுக்கு வந்து பழக்கப்பட்டது பச்சை அரிசியில் மாவு பண்ணி அங்கங்கே கொடுக்குறாங்க, அதில் சோடா மாவு கலக்கிறாங்கன்னு ஒரு அலிகேஷன் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது ஆர்கானிக் மாவு இருந்தாலும் அதில் இருக்க சாஃப்ட்னஸ் இந்த தோசையிலையோ இட்லியோ இதில் வருமா, இல்லை ஹார்ட்னஸ் ஆகிடுமா? சூப்பராக வருங்க. இதில் நிறைய ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெமிலியராக இருக்கிற பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டாப் ஃபெமிலியர் பிராண்டு கூட எங்களோட பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவும் அதோடைய வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரி டெக்ஸ்டர் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிஸ்னஸ்ன்றது உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குது? இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டால் வச்சுருக்கீங்களா, இல்லை சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்ணுறீங்களா, ஆன்லைனில் பண்ணுறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது? இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஓகே. இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நிறைய ஷாப்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸு, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸு இந்த மாதிரியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேஸஸில் தான் நாங்கள் தயாரிக்கிறோம். எதுவுமே நாங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு இதை வந்து பேக் பண்ணி வச்சுருந்து யார் கேட்கும் போதும் கிடையாது. ஆர்டர் பேஸஸில் எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம். பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்களை வாங்குவோம், அதை அப்படியே கிரைண்ட் பண்ணுவோம். கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம். இங்கே மட்டும் இல்லை, கேரளா, பெங்களூர், கோயம்புத்தூர், வெளிநாடுங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய்ன்றது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட எங்கள் ப்ராடக்ட்டை வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே பிராண்டாக இருக்க சொல்ல நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சவால்கள், சேலஞ்சஸ்லாம் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது நான் யோசித்தது என்னென்னா, நம்மளோட பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், முக்கியமாக நம்மளோட பிராண்டிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி, ஒரு காஃபி ஷாப்பில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிக்கிறோன்னா அந்த பிராண்டை நோக்கி தான் எல்லாருமே போகிறாங்க, அது உள்ளே இருக்கிற காஃபி கிடையாது.
ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா மண்வாசனைன்றதை வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுன்றதால வருஷத்துக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிராமிய திருவிழாலாம் நடத்துவோம். அதில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் நாங்கள் வைப்போம். எங்களோட பிராண்டிங்கை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட 4 வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர், வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு ஹோல்டர், அசிஸ்டன்ட் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர். இதுக்கு காரணம் நான் ஏன் இந்த ரெக்கார்டை நான் பண்ணுறேன்னா, ஏன்னா ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டில் 214 டிஷ்ஷஸ் 1 ஹவரில் பண்ணி முடித்தேன். இதை நான் எதுக்கு பண்ணணுன்னா, இந்த அவேர்னஸை கொண்டு வரணும், மக்களிடையே ஒரு ரீச் பண்ணணும். எங்களோட பிராண்டு நாங்கள் இயற்கை விவசாயிக்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குகிறோம். அதை அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அரைச்சி எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம, இப்போ நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, கலருக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, டேஸ்ட்டுக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறது கெமிக்கல். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். எங்களோட பிராண்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிராண்டில் வந்து இப்போ மாவில் எத்தனை ரகம் இருக்குது சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஈரமாவு பண்ணுறோங்க. மாப்பிளை சம்பா, மல்டி மில்லட் பேட்டர், அது மட்டும் இல்லாமல் கம்பு தோசை பேட்டர்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி நாங்கள் வந்து பண்ணுறோம். இதில் எல்லாமே ஒவ்வொருத்தர் இதுமா கேட்பாங்க. எங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, எங்களுக்கு மாப்பிளை சம்பா கொடுங்க, என் குழந்தைக்கு வந்து மல்டி மில்லட் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி. இந்த மாதிரி 3 வெரைட்டி மாவு பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். மசாலா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இல்லை, இப்போ இந்த 3 மாவு சொல்லியிருக்கீங்க, இந்த 3 மாவுமே பெர் கேஜி எவ்வளோ ப்ரைஸ் வருது? இப்போ மாப்பிளை சம்பா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 65 ருபீஸ் கொடுக்குறோம். மல்டி மில்லட் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு கொடுக்குறோம். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா 60ல் கொடுக்குறோம். 3மே வந்து 5 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசர்ன்ற சென்ஸ் நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கணும். வச்சா போதும், யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணிக்கணுமா? கொஞ்சம் திக்காக தான் நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம். ஆனால் தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லியாவோ தோசையாவோ யூஸ் பண்ணலாம். உப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க? உப்பு ஆட் பண்ண மாட்டோம். அவங்க ஆட் பண்ண ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். நாங்கள் உப்பு ஆட் பண்ணணுமா இல்லை வேணாமா எல்லாமே கொடுத்துருக்கீங்க டீட்டெயில். ஆரோ வாட்டர் வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ சுகாதாரமாக நாங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த மண் வாசனை வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கூட இந்த கம்பு மாவோ மாப்பிளை சம்பாவோ இல்லை வந்து சிறுதானிய மாவோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வாங்க முடியும்? ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு மதுரையிலேருந்து பார்க்கலாம், கோயம்புத்தூர், திருப்பூர், இல்லை சென்னையிலே வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்குன்னு தடையாக அங்கங்கே தனியாக ஸ்டால்ஸ் இருக்குன்னா அது வேறு. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க, இவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி வாங்கலாம்? நாங்கள் போர்ட்டல் மூலியமா சென்னைக்கு மட்டும் தாங்க சப்ளை பண்ணுறோம். ஈரமாவு வந்து சென்னைக்கு மட்டும்தான். ஓகே, வெளியே இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய போர்ட்டல் சர்வீஸ் இருக்குது, ஊபர் மூலியமாக இருக்குது. அதில் நாங்கள் வந்து இல்லை பர்டிகுலராக இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்னு ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ நாங்கள் கேகே நகரில் நாங்கள் கொடுக்குறோம். ஆமாம், கேகே நகரில் கொடுக்குறோம், சேத்பட்டில் கொடுக்குறோம், அம்பத்தூர் சைடில் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிக் ஷாப்ஸுக்கெலாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு அந்த மண் வாசனை பிராண்டை பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நேரில் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கோடம்பாக்கம்ல வந்து வாங்கிக்கலாம். நேரில் வந்து வாங்கணும்னா சூளைமேடில் 1 இயர் ஸ்ட்ரீட்டில் எங்களோட யூனிட்டே இருக்குது. இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் மேப் லிங்கே கொடுத்துட்றேன். இப்போ அதான் வாங்கணுன்றவங்க சூளைமேடில் வந்து அதே மாதிரி வந்து இப்போ இந்த சூளைமேடில் வந்து வாங்கிக்கிறாங்களே, அது இல்லாமல் இப்போ இந்த கடைகளுக்கு எனக்கு வேணும், நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், ஒரு ஷாப் வச்சுருக்கேன், இப்போ கடைகளில் நான் வந்து விற்பனை செய்யணுன்றவங்க உங்ககிட்ட பேசி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆமாம், ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சு நம்ம கொடுப்போம். ஆர்டர் கொஞ்சம் பல்காக எடுக்கும். 100% வந்து எல்லாருமே லைக் பண்ற ப்ராடக்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியத்திலையும் பாரம்பரிய அரிசிலையுமே யாருமே தோசை மாவு வந்து தயாரிச்சதில்லை. எல்லாம் வந்து வெள்ளை மாவுல தயாரிச்சிருப்பாங்க. இது தயாரிச்சதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அதே மாதிரி இதை சாப்பிட்டவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்கலாம் இல்லையா, அவங்க என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க? இதை சாப்பிட்ட உடனே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஹோம்மேடு ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இல்லை. எங்களுக்கு வந்து வீட்டில் மாவு எப்படி அரைக்கிறோமோ நாங்கள் அந்த மாதிரி தான், நாங்களும் அந்த மாதிரி தான் அரைப்போம். வீட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு அம்மா வந்து கரெக்டான ஒரு பதத்தில் போட்டு அரைப்பாங்களோ அந்த மாதிரி தான். இப்போ அதே மாதிரி ரெகுலராக நம்ம எடுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு மில்லட்ஸில் செய்கிற மாவுலாம் ரெகுலராக எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அதில் எந்த வித ஹெல்த் இஷ்யூலாம் இருக்காது இல்லை?
நெக்ஸ்ட் உங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி இப்போ சொல்லுங்கள். ஏன்னா மாவு நான் என்கிட்டனா உங்களோட ஒரு பிராண்டிங்காக மாவு தான் முன்னே இருக்குது. இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி என்னென்ன பண்ணுறீங்க, அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள். மற்ற ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் தயாரிக்கிறோம். முதியோர்களுக்குன்னு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம். பூங்கார் ஹெல்த் மிக்ஸ்னு நாங்கள் தயாரிக்கிறோம். பூங்கார் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுகப்பிரசவத்துக்காக ஒரு ஹெல்த் மிக்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். மல்டி மில்லட்னு ஒரு இது பண்ணுறோம். கருப்பு கவுனின்னு பண்ணுறோம். அதுலேயே குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி சாப்பிட மாட்டாங்க, எங்கள் குழந்தைங்க வந்து அரிசியை தொட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வத்தல் வடகம் ஐட்டம் மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி இலை வடகம் மாதிரி போட்டு நிறைய வெரைட்டி, ஒரு 4 வெரைட்டியில் மாப்பிளை சம்பா, காட்டியானம், குள்ளக்கார், கருங்குருவையில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி சூப் மிக்ஸு, சூப் வெரைட்டி நாங்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ணுறோம். தோசா வெரைட்டி, களி மாவு, புட்டு வெரைட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் வாங்கினா அதோட என்ன எப்படி பண்ணலாம் எல்லாம் போட்டுருவீங்க? எல்லாம் போட்டுருவோம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ வழக்கமாக நம்ம மாவு பிஸ்னஸை விட இந்த ஹெல்த் மிக்ஸ் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ஏரியா. அதில் ரொம்ப காம்படிஷன் அதிகம். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது பிஸ்னஸ்? எல்லாமே டேஸ்ட்டு தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஆண்டர்ப்ரனராக வராங்க, ஹோம் மேக்கர் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னா முதல் ஸ்டார்ட் பண்ணுறது ஹெல்த் மிக்ஸும் மசாலா ஐட்டம் பொடி வெரைட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தயாரித்ததே வந்து இந்த கருப்பு கவுனியோடைய ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ இந்த கருப்பு கவுனியில் ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்பவும் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எத்தனையோ பேர் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கிறதுக்கு இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு ஆண்டர்ப்ரனர்கிட்ட மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. உங்களோட மந்த்லி ரெவன்யூ ஏதாவது ஒரு எஸ்டிமேட் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். இது டிபெண்ட் அப்பான் த மந்த் வைஸ் இருக்குது. ஓகே. ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸ்டாண்டர்டாக ஒரு 10 lakhsக்கு மேலே இருக்குது. ஓ, ஸ்டாண்டர்டாக ஒரு 10 lakhs கிட்ட மந்த்லி டர்ன் ஓவரா? ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு சிங்கிள் உமனாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நிறைய உமன்ஸ்க்கு வந்து நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நம்புகிறோம். இப்போ அடுத்ததாக உங்களோட ப்ரொடக்ஷன் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். குழந்தைங்க வந்து நிறைய பாரம்பரிய அரிசிலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் நிறைய சோடா மாவு, சோடியம் பென்சைட்லாம் நிறைய போடுவாங்க. நாங்கள் வந்து இந்த கிச்சிலி சம்பா வத்தல், அது மட்டும் இல்லாமல் குள்ளக்கார் அரிசி வத்தல், காட்டியானம் வத்தல், மாப்பிளை சம்பா வத்தல், இந்த மாதிரி நிறைய வத்தல் ஐட்டம் வந்து நாங்கள் பண்ணுறோம். இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை அவங்களுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது இதை நீங்கள் வறுத்து கொடுக்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கூடிய இருக்கிற சத்துக்களும் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு போகும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எந்த ஜவ்வரிசி வத்தலோ இல்லை வந்து வேறு ஏதாவது கிழங்கு வத்தலோ சாப்பிடாம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் வந்து வத்தல் ஐட்டம்லாம் வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே பேக் பண்ணி நிறைய ஷாப்ஸுக்கும் கொடுக்குறோம். இதை வந்து பல்காவும் நிறைய பேர் வாங்கி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு ப்ராடக்ட் இந்த வத்தல் வடகம் ஐட்டம் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ் பேட்சாக தான் நாங்கள் போடுவோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பேஸஸில் தான் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா வத்தல் வடகம். இது மாப்பிளை சம்பா வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதனால நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தோசை ஈரமாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா தோசை பேட்டர். இதில் வந்து இட்லியும் போடலாம், தோசையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் 3 வெரைட்டி, கம்பு தோசை மாவு, மல்டி மில்லட் தோசை மாவு வந்து 3 வெரைட்டி போடுறோம். இந்த 3 வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இயற்கை அங்காடி கடைகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நிறைய க்ளவுட் கிச்சன், கல்யாணத்துக்கு, ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை பேட்டரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஹெல்த் மிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஹெல்த் மிக்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க.
இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வெளியே எல்லா இடத்துலையும் நிறைய ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷனும் நாங்கள் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனாக பார்த்து அவங்க மூலியமாக நாங்கள் வந்து என்ன கண்டென்ட் போட்டால் எது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றதால கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸு, பூங்கார் அதாவது பூங்கார் ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஹெல்த் மிக்ஸை நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். மல்டிகிரெயின் குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அயன் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இருக்கணும். இல்லாமல் மெமரி பவர், பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷனான ஒரு விஷயம் இருக்கிறதால மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் வந்து நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் நாங்கள் உங்கள் ப்ராடக்ட் வேணுன்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாவு வந்து கேட்பாங்க. ஆனால் ஈரமாவு இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பவுடர் பேசிஸ் தோசை மாவு வந்து நாங்கள் பண்ணுறோம். கருங்குருவை தோசை மாவு, மாப்பிளை சம்பா தோசை மாவு, காட்டியான தோசை மாவுன்ட்டு நிறைய தோசை மாவு வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கருப்புளுந்து போட்டு நாங்கள் வந்து இதை அரைச்சிட்டு இருக்கோம். இதுலேயே புட்டு மிக்ஸும் நாங்கள் பண்ணுறோம், உளுத்தங்களி பண்ணுறோம். ஸோ உளுத்தங்களி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் கருப்புளுந்து இயற்கை விவசாயிக்கிட்ட இருந்து வாங்கி அதில் சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு வாசமான ஒரு ப்ராடக்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே பவுடர் கண்டென்ட்டில் இருக்கும். அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். அதுவும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக நம்ம பண்ணுறோம். புட்டு மிக்ஸும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். புட்டு மிக்ஸு, மாப்பிளை சம்பா புட்டு மிக்ஸு. சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூங்காரில் வந்து பண்ணி கொடுங்க, காட்டியானையில் பண்ணி கொடுங்க, கருப்பு கவுனியில் பண்ணி, அதுவும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பொடி வெரைட்டியும் நாங்கள் பண்ணுறோம். முடக்கத்தான், தூதுவளை, வல்லாரை, அது மாதிரி பொடி வெரைட்டியும் மசாலா ஐட்டம்ஸும் பண்ணுறோம். தொக்கு வெரைட்டி அதாவது பார்த்திங்கன்னா கருப்புளுந்து தொக்கு வெரைட்டி, பசு மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் நம்மளுடைய சாதத்தில் பிசைகிற மாதிரி ஒரு தொக்கு வெரைட்டி பண்ணுறோம். வாழைப்பூ தொக்கு வெரைட்டி இருக்குது, பூண்டில் பண்ணுறோம், தக்காளியில் பண்ணுறோம். இது எல்லாமே நல்லெண்ணெய் போட்டு நல்லா சுகாதாரமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கே சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் வீட்டில் செய்கிற மாதிரியே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒரு ஆர்டர் பேஸிஸில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ருசியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால தான் நாங்கள் ஒரு 14 வருடங்கள் வந்து எங்களோட பிராண்டையும் ப்ளஸ் வந்து எங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் எங்களுடைய சேல்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நிறைய பிளானிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய வெப்சைட் வந்து www.mannvasanai.com. யாராவது ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெப்சைட் மூலயமா நீங்கள் போயிட்டு போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்களோட ஷாப் வந்து 1 இயர் ஸ்ட்ரீட் சூளைமேட்டில் இருக்குது. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ஏதாவது வேணும் உங்களுக்கு எக்ஸஸாக எதுவுமே எங்கள்கிட்ட ரெடியாக வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து ப்ரீ ஆர்டரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ஃப்ரெஷ் பேரு. கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் உங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு யாருக்காவது தேவைன்னா நாங்கள் வந்து நாட்டு மாட்டுப்பால், பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரீ ஆர்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தொக்கு வெரைட்டிலேயே இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். நல்ல சுத்தமான நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொசீஜரே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கூட அரைக்கிறதுல நல்லா கையால் அரைச்சி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே இயற்கை விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பொருட்கள் மூலியமாக தான் பண்ணுறோம். கருப்புளுந்துலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு வெரைட்டி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி தொக்கு வெரைட்டி பண்ணியிருக்கோம். பசு மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம். வாழைப்பூ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. பூண்டுலாம் வந்து எங்களது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் எங்களோட இந்த டேஸ்ட்லேயே. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் வித்தியாசம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம், அதே மாதிரி உங்களோட ப்ரொடக்ஷனும் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.